இந்திய சினிமாலேயே தவிர்க்க முடியாத ஒரு பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம். மொத்தம் எத்தனை சாதனைகளை படைச்சிருக்காரு தெரியுமா? 1966ல சினிமா பயணத்தை துவங்கினாரு. மொத்தம் கலைத்துறையில 54 வருஷம் பயணம் பண்ணிருக்காரு. இந்திய சினிமால மொத்தம் 16 மொழிகள்ல பாடல் பாடியிருக்காரு. மேலும் 16 லாங்குவேஜ்ல 50,000 பாடல்களுக்கும் மேல பாடி கின்னஸ் ரெக்கார்ட் புத்தகத்துல இடம் பெற்றிருக்காரு. இத்தனை வருஷத்துல 6 தேசிய விருதை ஜெயிச்சிருக்காரு, 4 தமிழ்நாடு ஸ்டேட் விருதை ஜெயிச்சிருக்காரு, ஒரு சைமா விருதையும் 3 கர்நாடகா ஸ்டேட் விருதையும் ஜெயிச்சிருக்காரு. மெட்ராஸ் பிலிம் ஃபேன்ஸ் விருதை 20 ஜெயிச்சிருக்காரு. மேலும் 7 பிலிம்பேர் அவார்ட்ஸையும் 25 ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் விருதையும் ஜெயிச்சிருக்காரு. மொத்தம் 54 வருஷ சினிமா பயணத்துல 116 விருதுகளை கைப்பற்றி இருக்காரு. இது இல்லாம இந்தியாவின் கௌரவ விருதான பத்மஸ்ரீ விருதை 2001லயும், பத்மபூஷன் விருதை 2011லயும், பத்ம விபூஷன் விருதை 2021ல அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் அவருக்கு கௌரவிக்கப்பட்டது. அதோட 1981ல தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருதையும் கைப்பற்றினாரு. அது மட்டும் இல்லாம பல பல்கலைக்கழகங்கள்ல டாக்டர் பட்டமும் வென்றாரு. பாடகர் அப்படின்றத தாண்டி நடிகர் மற்றும் டப்பிங் ஆர்டிஸ்டாவும் ஒர்க் பண்ணிருக்காரு. ரஜினி கமல் படங்கள் எல்லாம் தெலுங்குல டப் ஆகி ரிலீஸ் ஆகும். அப்படி ஆகிற படங்கள் எல்லாத்துக்குமே எஸ்பிபி தான் ஹீரோக்கு டப்பிங் கொடுப்பாராம். தமிழ்ல கமல் நடிச்ச தசாவதாரம் படத்துக்கு 10 கேரக்டருக்கும் தெலுங்குல எஸ்பிபி தான் டப்பிங் பேசினாராம். இதெல்லாம் தாண்டி இசைக்காக ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிருக்காரு. அதுவும் ஒரே நாள்ல பண்ணிருக்காரு. அது என்ன தெரியுமா? 1981 8 பிப்ரவரியில கன்னட மொழியில 28 பாட்டும், தமிழ்ல 19 பாட்டும், ஹிந்தில 16 பாட்டும் அப்படின்னு சேர்த்து ஒரே நாள்ல 63 பாட்டை பாடி சாதனை படைச்சிருக்காரு. இசைக்கு கடவுள் இளையராஜா அப்படின்னு நாம சொல்றோம்னா கண்டிப்பா பாடலுக்கு கடவுள் பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லலாம்.